யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இருக்கணும்னா என்னென்ன நம்ம கடைப்பிடிக்கணுன்றது தான் மெயின் ஒரு பாயிண்ட்டு. இப்போ நமக்கு மெயினாக நம்ம எல்லாரும் எல்லா பிரச்சனையும் இருப்போம். இப்போது இதோட தலைப்பே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இருக்க எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இப்போ தலைப்பு. அதை பற்றி தான் பேச போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எந்த விதத்துலாச்சும் பிரச்சனையில் சிக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று பிள்ளைகளால் தொந்தரவு இருக்கும், இல்லை பேரண்ட்ஸால் தொந்தரவு இருக்கும், இல்லைன்னா சகோதரர்களால் தொந்தரவு இருக்கும், இல்லை வெளி நபர்களால் நமக்கு தொல்லைகள் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்ம மக்கள் இருக்கவே முடியாது. ஒன்று தொழிலில் பிரச்சனை இருக்கும், தொழிலில் போட்டி பிரச்சனை இருக்கும். இது எல்லாமே கிரகம் சார்ந்த ஒரு பலன் தான் அது. அதேமாரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா தசா புத்தி நேரம் சரியில்லை நிறைய பேர் சொல்லுவோம். நேரம் சரியில்லைன்னா என்ன தெரியுங்களா? நேரம் சரியில்லைன்னா தசா புத்தி வச்சு தாங்க நேரம் சரியில்லை. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு சுக்கிர திசை நடக்குது, குரு திசை நடக்குதுன்னா உங்களுக்கு எந்த ஒரு திசை நடந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தன்னாலே விலகிடும். நீங்கள் நல்லா சூப்பராக உங்களோட லைஃப் நல்லா அமையும். இதே தசா புத்தி சரியில்லை, சனி திசை, ராகு திசை அல்லது செவ்வாய் திசை, இந்த செவ்வாய் திசை ராகு புத்திலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு எதனாவது அடிப்படும், வண்டி வாகனம், இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம நேரம் சரியில்லை தயவு செஞ்சு எப்பவுமே சொல்லாதீங்க. ஏன்னா நம்மளோட தசாபுத்தி தான். சாமியார்களாக முதல்ல யாருமே நம்பி போகாதீங்க. சாமியார்ன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது, குறி சொல்கிறதும் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஜாதகம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இல்லைன்னா சரி, உங்களோட ஜாதகம் அதாவது சரியாக இருந்து அந்த தசாபுத்தி எல்லாருக்குமே ஒரே மாதிரி தசாபுத்தி இருக்க கிடையாதுங்க. இப்போது சூரிய நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னா சூரிய திசை ஸ்டார்ட் ஆகும். சந்திரனோட நட்சத்திரம் பிறக்கிறான், சந்திர திசை ஸ்டார்ட் ஆகும். இதுமாரி லைனாக அவங்களோட திசா புத்தி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களோட 120 ஒரு மனுஷனுக்கு 120 ஆயுள் வரையும் வாழணும். இப்போ 120 வயசு நம்ம வாழறோமா? அதுக்கு சந்தேகம் தான். அதுக்கு என்ன மெயின் காரணம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா மக்கள் அதாவது தர்மம் தானம் இதையெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டோம். அதாவது பேரண்ட்ஸை நம்ம காப்பாற்ற அவங்கள கவனிக்க தவறி விட்டுடுறோம். அடுத்தது பிள்ளைகளை வளர்ப்போம், எல்லாமே செய்வோம், சொத்து சுகம் சேர்த்து வைப்போம், எல்லாமே பண்ணுவோம். அவங்க நல்லா வளர்க்குறோமான்றது மறந்துடுவாங்க. அதுமாரி கூட சகோதரர்கள் வறுமையில் இருப்பாங்க, அவங்க கவனிக்காமல் விட்டுருவாங்க. அடுத்து தொழிலெல்லாம் எப்படி போட்டி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தனித்துவமான ஒரு தொழில் உங்களுக்கு கிடைக்கல, அதால் தொழிலில் உங்களுக்கு கஷ்டம் ஏற்படலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா, நீங்கள் அதுக்கு மெயின் என்ன காரணம் பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தில் நம்ம ஏதாவது பிரச்சனை சிக்கிக்கிறோம் அப்படின்னா என்ன மெயின் காரணம் பார்த்திங்கன்னா, ஒன்று தாங்க. எந்த கிரகங்களுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கடவுள் எப்பயுமே துணை இருக்கணும்னா மெயின் காரணம், கடவுள் யாருக்கு கைவிட மாட்டார், யாருக்கு துணை இருப்பார். முதல்ல அந்த கான்செப்ட் நம்ம எடுத்துக்கணும். மெயினாக பார்த்திங்கன்னா, கடவுள் நமக்கு நல்லது செய்யணுன்னா முதல்ல பேரண்ட்ஸ் நமக்கு நல்லதே செய்யட்டாலும் பரவாயில்ல, சொத்து பிரித்து கொடுக்கட்டாலும் பரவாயில்ல, நமக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்மளோட கடமைக்கு நம்ம எதாவது சம்பாதிச்சோன்னா அவங்களுக்கு தேவையானது நம்ம பூர்த்தி பண்ணணும். அதேமாதிரி முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் கூடவே வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, நான் போன லைவில் கூட கொஞ்சம் பேசியிருப்பேன். சூரியன்னா அப்போ தந்தையாக வருவார், சந்திரன்னா தாயாக வருவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க 2 பேருமே நீங்கள் கூட வச்சுருக்கும் போது உங்களுக்கு ஆத்ம பலம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சூரியன் என்ற அப்பாவை நீங்கள் கூட வச்சுருக்கும் போது ஆத்ம பலமும் நல்ல தொழில் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்தது அம்மா என்ற சந்திரனை நல்லா நீங்கள் கூட வச்சுருக்கும் போது மனோபலம், மன தைரியம் கிடைக்கும். தைரியம் கிடைக்கிறதுலாமல் நல்ல உங்களுக்கு முன்னேற்ற வாழ்க்கையில் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கோவில் சுற்றுறதை விட நீங்கள் வீட்டில் நான் சொல்கிற விஷயங்களை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு நிறைய கர்மாலேருந்து நீங்கள் தப்பிச்சு வரலாம். உங்களோட தாய் தகப்பனை நீங்கள் பார்த்துக்கும் போது உங்களோட ஆயுள் பலமும் கூடும், ஆத்ம பலமும் கூடும், மனோபலமும் கூடும், மனசு சந்தோஷமாக இருக்கும். அதேமாரி உங்கள் கூட பிறந்த சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி,
அவங்கள நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் பார்த்துக்கணும். அவங்க வறுமையில் இருந்தாங்கன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி பண்ணுங்கள். இந்த காலத்தில் பொறாமை, பொச்சரிப்பு, சொத்தால் பிரச்சனை அதால் நம்ம ஒன்றுமே வரப்போகிறதுங்க. நம்ம சொந்தங்கள் நம்ம இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு பிடிமானம் இருக்கும், வாழறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதேமாரி உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் காசு சம்பாரித்து வைப்பீங்க, சேர்த்து வைப்பீங்க. ஆனால் அந்த பணம் காசு சேர்த்து வைக்கிறது பெருசு இல்லை, அவங்கள நீங்கள் எப்படி வளர்க்குறீங்கன்றதான் மெயின் பொறுத்தது. இப்போ பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, முடிஞ்சவரையிலும் இப்போ இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் முடிஞ்சவரையிலும் உங்கள் கூடவே நீங்கள் படுக்க வச்சது நல்லது. ஏன்னா அவங்கள கண்காணிச்சிங்கன்னா, ஒரு பெண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், உங்களோட கண்காணிப்பில் அவங்க இருந்தாங்கன்னா குற்றங்கள் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா வந்து அவங்க என்ன பண்ணுறான்னு தெரியாமல் தான், ஒரு பொண்ணாக இருந்தால் எவன்னு தெரியாது, யாரோ ஒருத்தர் பிரெயின் வாஷுக்கு மயங்கி அவங்க லவ் பண்ணுற சொல்லிட்டு எங்கேயோ போய் மாட்டி சிக்கி சின்னாபனம் ஆகிடுறாங்க. பையனாக இருந்தாக்கா அவங்க போதைக்கு அடிமையாகிறாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் அப்படி தான் இருக்குது. அதால் நீங்கள் கூடவே இருந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் எச்சரிக்கை பண்ணி அந்த குழந்தைங்களை நீங்கள் பாதுகாத்து வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க. நீங்கள் உங்களோட கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து சேமித்து வச்சு வீடு கட்டி வாசல் கட்டி எல்லாம் பண்ணி நல்ல பிள்ளைகளாக இல்லைன்னா வாழ்க்கையில் ரொம்ப வந்து கஷ்டம்தான் வரும். அதேமாரி இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, சூரியன் சந்திரன் நீங்கள் அம்மா அப்பா பார்க்கும்போது சூரியன் சந்திரனோட சக்தி உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து சகோதரர்கள் நீங்கள் அவங்கள நல்லா கொஞ்சம் கவனிச்சிக்கும் போது உங்களோட செவ்வாய் பகவானோட அருள் கிடைக்கும். ஸோ யார் யார் வந்து சகோதரர்களை வந்து நீங்கள் அதாவது அவங்களுக்கு பாதகம் இல்லாத ஒரு செயல் நீங்கள் செய்கிறீங்களோ சொத்து சுகம் பூமி யோகம் எல்லாமே கிடைக்குங்க. வீடு வாகனம் வண்டி எல்லாமே வாங்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த அம்சம் கிடைக்கும். அது செவ்வாய் பகவானால். அடுத்தது உங்களோட பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா குருவாக வருவாங்க, இல்லை புதன் பகவானும் வருவாங்க. சின்ன குழந்தைகள் இருந்தால் புதன் பகவானும் வருவாங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக இருந்தாக்கா குருவாக வருவாங்க. அப்படி இல்லை பெண்களாக இருந்தால் சுக்கிரனாக வருவாங்க. இந்த பிள்ளைகளே நீங்கள் நல்ல முறையில் அழகாக வளர்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்காம, கஷ்டம்னா என்ன, அது வேலை செய்யறது உங்களோட வீட்டு வேலையை கொடுக்குறது அதெல்லாம் பெரிய கஷ்டம் கிடையாது. அவங்க வந்து கூடவே போங்க, எப்பயுமே பாதுகாப்பாக போங்க. அவங்களுக்கு ஒரு திருமணம் ஆகும் வரை நீங்கள் உங்களோட கண்காணிப்பில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஏன்னா எதுக்கு ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்குறதுலாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. எவ்வளோ கஷ்டங்கள் படணும். ஈஸியாக இப்போ இருக்கிற காலத்தில் வளர்க்குறதுனா எவ்வளோ ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். அப்போ வந்து 5-10 பிள்ளைகள் பெற்றப்போ கூட அவ்வளோ பிரச்சனை கிடையாது. இப்போ 1-2 பெற்று வளர்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம். அது மாதிரி நீங்கள் உங்களோட பிள்ளைகளை நல்ல முறையில் நல்லா வளர்த்திங்கன்னா உங்களுக்கு குருவாக பணமாக கொட்டும், சுக்கிரனா பொருளாக கொட்டும், இல்லை புதன் பகவானா உங்களுக்கு நல்ல கல்வி அறிவு மேன்மை கொடுக்கும். இதுவே நீங்கள் பிள்ளைகளை தவறாக நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் பெற்றவங்க யாருமே எந்த பிள்ளைகளும் தவறாக வளர்க்க மாட்டோம். ஆனால் வந்து தவறாக வளர்க்க மாட்டோம். அதுங்க வளர்ந்து உங்களுக்கு தெரியாமல் அவங்க கெட்ட வழியில் போகிறது நீங்கள் கண்காணிக்கணும். அதுதான் மெயின். அப்படி சப்போஸ் ஒரு பிள்ளைகள் தவறான வழிக்கு போனாங்கன்னா அவங்க செவ்வாய் ராகுவாக போயிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண்ட்ரோல் இருக்காது, உங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் அவங்க மீறி போயிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிள்ளைகளை நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் வளர்க்க பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம சுற்றத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா சமூகமாக இருப்பாங்க. அந்த சமூகம் உங்களுக்கு இணக்கமாக இருக்குன்னா உங்களோட 7ஆம் இடம் சொல்லும். அந்த 7ஆம் இடத்துல அதிபதி வந்து ஒரு கிரகமாக இருக்கும் இல்லையா, 7ஆம் அதிபதி, அது மனைவியாகவும் இருக்கும் சமூகமாகவும் இருக்கும். அதில் வந்து பாவகருக்கு தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நம்ம சமூகம் வந்து நம்ம இணக்கமாக வாழ்வோம். பாவகரகம் கொஞ்சம் அதாவது பார்வையோ தொடர்போ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சமூகத்தில் வந்து நம்ம என்ன தான் செஞ்சாலும் நல்ல பேரே கிடைக்காது. அப்போது நீங்கள் அதையும் கொஞ்சம் உஷாராக பார்த்துங்க. உங்களை நீங்கள் பார்த்துங்க. யாருக்கிட்டையும் இணக்கமாக முழுமையாக யாரும் நம்பாதீங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அப்படி இருந்தாலே நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் உங்களோட ஜாதகத்தில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அவர் நல்ல முறையில் இருந்தாருன்னா நீங்கள் தொழில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இல்லை அவர் தான் வேலைக்கு அதிபதியே சனீஸ்வர பகவான் தான். அவர் சப்போஸ் அவரும் பாவரோடு சேர்ந்து இருப்பின் அப்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பாவம் தான் நமக்கு சேரும். அப்போ அவர் என்ன பண்ணணும்னா அவருக்கு வழிபாடு எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த சனின்றதுன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெருக்குவாங்க காவா அல்றவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சனீஸ்வர பகவான் அம்சமாக வருவாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் முடிஞ்ச வரையிலும் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொழில் வந்து விருத்தியாகும். அதாவது சனி பகவான் நல்லா இருக்கிற வரை நீங்கள் கோவிலுக்கு போய்க்கலாம். சனி பகவான் ஒரு இடத்துல ஏதாவது அவர் பாதிக்கப்பட்டு இருந்தால் பாவகருக்கு தொடர்பு இருந்தால்
அவருக்கு அவரோட தொழில் சார்ந்தது வேலை என்னென்னா இந்த சாக்கடை அள்ளுறவங்க, தெரு கூட்டுறவங்க, இந்த நகராட்சி வேலை செய்கிறவங்க, இல்லை தனியாரில் என்ன வேலை செய்கிறவங்க, இந்த நொண்டி பிச்சைக்காரங்க, மடுவங்க இப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இவங்க எல்லாருக்குமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணலாம். இப்படி பண்ணிங்கன்னா உங்களோட சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களோட தொழில் நலிஞ்சிருந்தால் கூட உங்கள் தொழில் மேன்மையாக நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் எங்கேயாச்சும் இருப்பார். ராகு பகவான் இல்லைன்னா பிரம்மாண்டம் இருக்காது. ராகு பகவானே என்னன்னா பார்த்திங்கன்னா அவர் இல்லைன்னா எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசுப்படுத்த முடியாது, சுருங்கி தான் இருக்கும். அப்போ ராகு பகவான் வந்து நீங்கள் அவர் பேராசை இல்லாமல் நல்ல ஆசை திட்டமான ஆசை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம். ராகுனா ஏங்க, அதாவது அவர் நல்ல இடத்துல இருந்தார்னா ஓரளவுக்கு அவங்க எந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகாமல் இருப்பாங்க. அது சப்போஸு செவ்வாய் கூட சேர்ந்தாலும் சுக்கர பகவான் கூட சேர்ந்தாலும் சரி, செவ்வாய் பகவானோட சேர்ந்தாங்க கௌரவத்துக்கு குடிப்பாங்க, சுக்கர பகவான் சேர்ந்தாக்கா காஸ்ட்லியான சரக்கு குடிச்சிருவாங்க. அடுத்து சனீஸ்வர பகவான் கூட ராகு பகவான் சேர்ந்தாருன்னா எந்த சரக்காக இருந்தாலும் வாங்கி குடிப்பாங்க. அதே பெண்களாக இருந்தாங்க தீய வழியில் போகிறதுக்கும் கெட்ட வழியில் போகிறதுக்கும் நமக்கு வந்து வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த சனீஸ்வர பகவானுக்கு உண்டான அந்த காரகங்கள், அதாவது அதை சொன்னாலிங்களா ஏழ்மையான இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும். அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே நம்மளை சுற்றி தான் இருக்காங்க எல்லாருமே. அதேமாதிரி கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல நல்லா இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, பாதிக்கப்பட்டு இருந்தாருன்னா பாதிக்கப்பட்டுன்னா என்னங்க 2 இல்லை 5 இல்லை 2ஆம் இடம் என்பது குடும்பம் பிரித்து விடும், வெட்டி விடுவார். 5ஆம் இடத்துலனா நம்ம குழந்தைங்களுக்காக அதுவும் பிரிவினை வரும். இந்த மாதிரி முக்கியமான பாவம் 1, 5, 9 பாக்கியத்தை கெடுப்பார். 9ல் இருந்தால் பாக்கியத்தை கெடுப்பார். மற்ற இடத்துல 6லாம் அவர் இருக்கலாம், பிரச்சனை. 12ல் இருந்தாலும் நம்ம நிம்மதியான ஒரு தூக்கத்தை நல்லா தூங்க விட மாட்டார். அது அவர் விட மாட்டார்னு சொல்ல, அதுதான் அவருக்கு விதிக்கப்பட்ட கடவுளோட ஒரு கட்டளை. அப்போ அவருக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சன்னியாசிகள் சாமியாருங்களாம் உண்மையான சன்னியாசியாக பாருங்கள், உண்மையான சாமியாராக பாருங்கள். இப்போ எல்லாமே ஃப்ராடு சாமியாருங்க. அதனால் சன்னியாசிங்களாக பாருங்கள். அவங்களுக்கு இல்லை கோவிலுக்கு கோவிலுக்கு வந்து நீங்கள் உழவார பணி எடுத்துக்கலாம். நல்ல கோவில்களுக்கு வந்து பழமையான சிவன் கோவிலுக்கெலாம் நீங்கள் கட்டுமானம் பண்ணிக்க உங்களால் முடிஞ்ச வரலும் நீங்கள் வந்து உதவி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் நலமுடன் இருக்க சூப்பரான விஷயம் இதுதாங்க. நம்மளோட சுற்றி இருக்கிற உறவினர்களும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகளும் சரி, நீங்கள் பேணி பாதுகாத்தாலே போதும். உங்களுக்கு கிரகங்கள் உங்களை ஒன்றுமே பண்ணாதுங்க. நீங்கள் இன்னொன்று 1000 கோவிலுக்கு நீங்கள் போனாலும் சரி, மெயினாக வந்து இறைவனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கணும்னா சரி, உங்களோட பேரண்ட்ஸு நீங்கள் வந்து விடவே கூடாது. ஒரு நிமிஷம். அது மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அதாவது உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் கிட்ட வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதேமாரி உங்கள் பேரண்ட்ஸு நம்ம நிறைய பேர் ஒதுக்குறீங்களா பாருங்கள், அவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக பிரச்சனை வருங்க. எனக்கு தெரிஞ்சு கூட்டு குடும்பமாக பழையபடி மக்கள் வாழ்ந்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா தூங்கி எழுந்திரிச்சோன்னே வெறுமனே மனைவி மட்டும் கணவன் பார்க்குறது, கணவனை மட்டும் மனைவி பார்க்குறது, பிள்ளைங்களை பார்க்குறது, இது வந்து ஒரு விஷயமா இருக்காது. நம்ம குடும்பமாக நிறைய பேர் தூங்கி எழுந்திரிச்சோன்னா அவங்க முகத்தில் முழிக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும். முடிஞ்சவரையும் ஒரு ஃபேமிலியாக வாழ பாருங்கள். மெயினாக பேரண்ட்ஸை வந்து நீங்கள் கூட வச்சுருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு லைஃபு கிடைக்கும். எப்படின்னா, நான் சொன்னது சூரியனோட ஆத்ம பலம் கிடைக்கும், சந்திரனோட மனோபலம் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு காசு பணம் இல்லாத உங்களுக்கு உதவியாளராக இருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கணுன்னா கூட சரி, ஒரு வேலைக்காரங்க வச்சு தான் ஆகணும். நம்ம பேரண்ட்ஸ் அப்படி இல்லைல்ல. முடிஞ்சவொன்னும் பேரண்ட்ஸை கொஞ்சம் நல்லா கவனிக்க பாருங்கள். அவங்களுக்கு தேவையானது வயசான காலத்தில் கொடுக்க பாருங்கள். அதேமாதிரி இந்த பேரண்ட்ஸு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு வயசான காலத்துலனா உங்கள் பக்கத்தில் இல்லைன்னா ஒரு ரூமாச்சும் கட்டி உங்களோட பார்வையில் வச்சுக்க பாருங்கள். ஏன்னா அவங்க உங்களை பார்க்கணும், அவங்க உங்களை பார்க்கணும். ஏன்னா பேரண்ட்ஸ் உங்களை பார்க்க தான் உங்களுக்கு வந்து ஆயுள் வந்து கூடும். நீங்கள் எந்த பேரண்ட்ஸையும் நீங்கள் வந்து உதாசீனப்படுத்தி சீக்கிரம் சாகட்டும், அதாவது வயசாகிட்டெல்லாம் சீக்கிரம் சாகட்டும், நிறைய இடத்துல நான் பார்க்குற ஒரே விஷயம்னா இதே தான்.
அதாவது இது வந்து அடுத்த ஜென்ரேஷனை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நம்மளோட பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கடைவாங்க. நீங்கள் பேரண்ட்ஸை சீக்கிரம் இறக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்மளோட பிள்ளைகளுக்கோ இல்லை சரி நமக்கோ சரி ஆயுள் கம்மியாகுங்க. இது எந்த சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் நாங்கள் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கோம், அனுபவப்பட்டிருக்கோம். அதனால் மெயின் உங்களோட பேரண்ட்ஸ் எங்கே இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் கூட வச்சுக்கோங்க. உங்களோட பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு கண்காணிப்புக்கு ஒரு ஆள் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வேலைக்கு சப்போஸ் போகிற மாதிரி இருந்தால் உங்கள் பேரண்ட்ஸும் அந்த குழந்தைங்கள பார்த்துப்பாங்க. அதெல்லாம் குடும்ப ஒற்றுமையாக இருங்க. நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதேமாதிரி அந்த உங்களை வந்து உங்களோட பிள்ளைகள் வந்து நல்லா பார்த்துப்பாங்க. நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்களோ நாளைக்கு அதே தான் நடக்கும். அலட்சியமாக இருக்காதீங்க. பேரண்ட்ஸ் தான். ஏன்னா யார் இருந்து உங்களோட உயிர் வந்துச்சோ அந்த உயிரை நீங்கள் எவ்வளோ வளமாக வச்சுருக்கீங்களோ உங்களோட உயிர் வளமாக இருக்கும். உங்களோட பிள்ளைகளும் நல்லா நீண்டாலே இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஆகிறது கொல்றது எல்லாம் பார்த்திங்கன்னா ஜாதகம் தப்பாக இருக்கும். அதேமாதிரி திருமண தேதியும் சரி, எல்லா திருமண தேதியும் சரி, முகூர்த்த தேதியும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பெரிய ஜோதிடர்கிட்ட கேட்டு அந்த தேதிகளை வந்து குறித்து நீங்கள் இது பண்ணுங்கள். ஏன்னா வந்து அது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. தாலி கட்டுற நேரம்லாம் இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தசா புத்தியே சரியே இல்லை. கேது தசையில் நாங்கள் அது திருமணம் எப்படி இருக்கும் பாருங்கள். அடி தடி தும்மால் தான் இருக்கும். அதுமாரி வந்து தசா புத்தி மெயின் முக்கியம். கண்ணை மூடிக்கிட்டு திருமணம் பண்ணிக்காதீங்க. திருமணம் என்பது இரு மனம் இணைஞ்சு வாழறது தான் திருமணம். அதுவும் 1000 காலத்து பயிருன்ற மாதிரி பார்த்து பண்ண கண்டதும் காதல்ன்ற மாதிரிலாம் அதே இப்போ இருக்கிற பிள்ளைகளாக போகிறாங்க. அதேமாதிரி அந்த லவ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் தான் காதலுக்கு உண்டான இடம். அந்த இடத்துல வந்து பாவகர தொடர்பு இருந்துட்டாலே அவங்க வந்து லவ் பண்ணவே கூடாது. லவ் பண்ணாங்கனாலே வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்பு தான். அதால் வந்து முடிஞ்சவர்களும் அந்தமாதிரி குழந்தைங்கள வந்து நீங்கள் கண்காணிச்சிட்டு அவங்க காதலில் வசப்படாத அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துங்க. அதேமாதிரி 5ஆம் அதிபதி திசை வந்தாலே எந்த பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி கண்டிப்பாக லவ்வில் போய் அதாவது காதலில் போய் விழுந்துருவாங்க. அதையும் கொஞ்சம் கண்காணிங்க. அவங்க வந்து 5ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க காதலில் ஜெயிச்சு வந்துடுவாங்க. நல்ல அவங்களுக்கு பெண்ணோ பிள்ளையோ கிடைக்கும். அதே 5ஆம் பாவம் பாவகருக்கு தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த காதலால் அவங்களுக்கு எதை வேணால் நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் ஜாதகத்தை வந்து நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடர் பார்த்து அந்த குழந்தைங்கள வளர்க்கும் போதே முன்கூட்டியே பார்த்துட்டு அந்த குழந்தைங்க நல்லபடியாக வளங்க. உங்கள் பேரண்ட்ஸு கூட இருக்கும்போது ஓரளவுக்கு உங்களோட பிள்ளைகளை அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அவங்க வந்து கண்காணிப்பாங்க. கொஞ்சம் ஒரு பய உணர்வு இருக்கும். பிள்ளைகள் தப்பு பண்ணாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சேஃப்டியாக இருக்கும். அதேமாரி நீங்கள் நீண்ட ஆயுள் இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் நீண்ட ஆயுள் இருக்கணும்னா கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் கூட வச்சுக்கோங்க. இப்போ வந்து நாம் நல்லா இருக்க என்ன பண்ணணுன்றது தான் இந்த தலைப்பை நான் சொல்லியிருக்கேன். இதுதாங்க உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் கூட வச்சுக்கிட்டாலே போதும், நம்ம நல்லா இருப்போம். உங்களை உறவுகளை சுற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா பணம் காசு இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க தான். அதனால் நீங்கள் நியாயமாக நடந்துட்டு போங்க. உங்கள் பக்கம் வந்து தப்பு இல்லாத தவறுகள் இல்லாத நியாயமான முறையில் அழகாக வாழ்ந்துட்டு போங்க. அப்படி வாழ்ந்தாலே போதும், நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்துடலாம். உங்களுக்கு இறைவன் கண்டிப்பாக கை விட மாட்டார். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நேரம் தூக்கி விட்டுருவார். அதனால் உங்களோட பேரண்ட்ஸை நீங்கள் அவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ அவங்க நல்ல விஷயம் நமக்கு அதாவது இந்த சொத்து அவங்க பொருள் எதுவுமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உங்களோட உயிர் கொடுத்தவங்கள நீங்கள் உங்கள் உயிராக நீங்கள் கூட வச்சுக்கிட்டா தான் உங்கள் ஆயுளும் சரி உங்களோட குடும்பமும் சரி தளர்ச்சி ஓங்கி நலமுடன் இருப்பீர்கள். இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. நான் சாதாரண பேசணும்னு நினைக்காதீங்க. நான் வந்து பல விஷயங்கள் படிச்சிருக்கேன், தெரிஞ்சிருக்கிறேன். மெயின் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா தாய் தகப்பனை தான் மெயினாக வந்து குறி காட்டுறாங்க. ஏன்னா தாய் தகப்பனால் தான் நம்மளால் வாழ முடியும், நம்ம நல்லா இருக்க ஒரே காரணம்னா தாய் தகப்பன் மட்டும்தான் அப்படின்றது தான் மெயினாக இந்த கான்செப்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் தெளிவாக பேசணும். அதை இன்னொரு வீடியோவில் நம்ம பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.